ரட்சிக்கப்பட்ட ஜனமோ கர்த்தரை புகழுவார்கள். கர்த்தர் எனக்கு இதை செய்தாரு, கர்த்தர் இப்படி என்னை நடத்தினாரு. தன்னைத்தான் புகழுகிறவர்களாக அல்ல, கர்த்தரை புகழுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், அழடா, மோசே அன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட அதை ரட்சிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு பைபிளை படிக்கும் போது உங்களுக்குன்னு தேவனுடைய வார்த்தை குறித்து யோசித்தா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் எங்கிருந்து வந்திருக்கீங்க? எந்த எகிப்திலிருந்து? பாவம் என்னும் எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை. அப்படித்தானே? உங்களுக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு ஒப்பா யாருமே இல்லை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா கவலையே இல்லை. உங்க வீட்டு பீரோச்சாவியை நம்பி கையில கொடுக்கலாம், உங்களுடைய காரை நம்பி கொடுக்கலாம். ஏன்? ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவருக்கும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவருக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்பிக்கை துரோகம் அங்கு இருப்பதில்லை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்றால் தேவனுடைய திவ்ய சுவாபங்கள் வெளிப்படும். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் என்றால் அவர்கள் தங்கள் வீட்டை கட்டுவார்கள்.